நாம எல்லாரும் ஒரு பழமொழி கேட்டிருப்போம். குச்சியும் கல்லும் வேணா என் எலும்ப உடைக்கலாம், ஆனா வார்த்தைகள் என்ன ஒன்னும் பண்ணாதுன்னு. ஆனா நிஜமாவே அப்படியா? வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இல்லையா? இல்ல, அதுக்கு நம்ம நினைக்கிறத விட பயங்கரமான சக்தி இருக்கு. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நமக்கு அடிபட்டு ஒரு காயம் வருதுன்னா கொஞ்ச நாள்ல அது ஆறிடும் இல்லையா? ஆனா வார்த்தைகளால வர்ற காயம், நாம கோவத்துல பேசுற சில வார்த்தைகள் இருக்குல்ல, அது இதயத்துல ஒரு நிரந்தரமான தழுமை விட்டுட்டு போயிடும். நம்பிக்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை உடைஞ்சா அதை திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரி, இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கதைக்குள்ள போவோம். லியோன்னு ஒருத்தர். அவர் எப்படி கவனமே இல்லாம பேசின வார்த்தைகளால ஒரு பெரிய விலையை கொடுத்தாருன்னு பாப்போம். ஓகே, இந்த கதையில ரெண்டே ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் தான். ஒருத்தர் பேரு லியோ. பார்க்கறதுக்கு பழகுறதுக்கும் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவருக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. எதையாவது கேட்டா அது உண்மையா பொய்யான்னு யோசிக்காம உடனே மத்தவங்க கிட்ட சொல்லிடுவார். அதாவது வதந்திகளை பரப்புறதுல கில்லாடி. இன்னொருத்தர் திரு சைலஸ். அந்த ஊர்லயே ரொம்ப அறிவான, எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு டீச்சர். இப்போதான் நம்ம கதையில பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு நாள் லியோ காதுல ஒரு வதந்தி விழுது. என்னன்னா, திரு சைலஸ் பள்ளிக்கூட ஃபண்டில இருந்து பணத்தை திருடிட்டார் அப்படின்னு. இது உண்மையா பொய்யான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல லியோ. இந்த வதந்தியை கேட்ட உடனே லியோவால சும்மாவே இருக்க முடியல, மனசுக்குள்ள வச்சுக்கவே முடியல. உடனே அதை பரப்ப ஆரம்பிச்சிட்டான். முதல்ல கண்ணுல பட்டது ஒரு பேக்கரி கடைக்காரர். அவர்கிட்ட போய், என்னங்க விஷயம் தெரியுமா, நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பெரிய புத்திசாலி டீச்சர் இருக்காரே, அவர் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டான். அத்தோட அவன் நின்னானா? இல்லவே இல்ல. அந்த தப்பான செய்தி ஒரு காட்டுத்தீ மாதிரி கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அடுத்ததா ஒரு விவசாய பார்க்கறான். அவர்கிட்ட போய் திரு சைலஸை இனிமே நம்பவே முடியாதுங்கன்னு சொல்லி அவர் பேரையும் கெடுக்கிறான். உங்களால நம்ப முடியுதா? ஒரே ஒரு நாள்ல லியோவோட வார்த்தைகள் எவ்வளவு பெரிய டேமேஜை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள அந்த வதந்தி ஊர் முழுக்க பரவி, போற வர்றவங்க எல்லாரும் அதை பத்தி தான் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை எப்பவுமே ஒரு நாள் வெளியே வந்து தீரும் இல்லையா? கொஞ்ச நாள்லயே நிஜம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. யாரும் பணத்தை திருடல, அது பேங்க்ல நடந்த ஒரு சின்ன கணக்கு தவறு. திரு சைலஸ் ஒரு நிரபராதின்னு ஊருக்கே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷம் லியோவோட மனசு குற்ற உணர்ச்சியால சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, ஒரு தப்பு செய்யாத நல்ல மனிதரோட வாழ்க்கையில நாம எவ்ளோ பெரிய பழிய போட்டுட்டோமேன்னு துடிச்சு போனான். எப்படியாவது இதை சரி செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணினான். சரி, லியோ அடுத்து என்ன பண்ணான்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்கலாம். நம்மளோட வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஒரு டூத் பேஸ்ட் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை டூத் பேஸ்ட் டியூப்ல இருந்து பேஸ்ட்டை வெளில எடுத்தா அதை மறுபடியும் உள்ள வைக்க முடியுமா? என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது இல்லையா? நம்ம வார்த்தைகளும் அதே மாதிரி தான். நம்ம வாயை விட்டு ஒரு தடவை வெளில வந்துட்டா அதை திரும்ப அள்ளவே முடியாது. சரி, இப்ப மறுபடியும் கதைக்கு வருவோம். லியோ நேரா திரு சைலஸ் வீட்டுக்கு ஓடினான். அவர் கால்ல விழுந்து கதறி அழுதான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பேசின வார்த்தைகளை திரும்ப வாங்கிக்கிறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன் அப்படின்னு கெஞ்சினான். அப்போ திரு சைலஸ் அவனுக்கு ரொம்ப விசித்திரமான ஒரு வேலையை கொடுத்தார். அதுல 2 ஸ்டெப் இருந்துச்சு. முதல்ல, ஊர் நடுவுல இருக்கிற சதுக்கத்துக்கு போ. அங்க போய் ஒரு இறகு தலையணைய கிழிச்சு அதுல இருக்கிற எல்லா இறகுகளையும் காத்துல பறக்க விடு. இது ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2. இப்போ திரும்ப போய் நீ பறக்க விட்ட ஒவ்வொரு இறகையும் ஒன்ன விடாம சேகரிச்சுட்டு வா. லியோ வேலையை ரொம்ப ஆர்வமா செஞ்சான். தலையணையை கிழிச்சதும் ஆயிரக்கணக்கான மென்மையான இறகுகள் காத்துல பனி மாதிரி அழகா மிதந்து போச்சு. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நிம்மதி. அப்பாடா, நம்ம பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சிட்டோன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனா அந்த நிம்மதியே ரொம்ப நேரம் நீடிக்கல. 2வது வேலையை செய்ய போனப்பதான் அவனுக்கு விஷயம் புரிஞ்சுது. காத்துல நாலா பக்கமும் பறந்து போன அந்த ஆயிரக்கணக்கான இறகுகளை எப்படி திரும்ப ஒன்னா சேகரிக்க முடியும்? அது நடக்கவே நடக்காத காரியம்னு உணர்ந்து பதறி போய் திரு சைலஸ் கிட்ட ஓடினான். ஐயா, அது முடியவே முடியாது. காத்து எல்லாத்தையும் எங்கெங்கேயோ அடிச்சுட்டு போயிடுச்சு. என்னால அது ஒருபோதும் திரும்ப சேகரிக்கவே முடியாதுன்னு கத்துனான். அப்பதான் திரு சைலஸ் அந்த முக்கியமான, வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பாடத்தை அவனுக்கு சொன்னார். அவர் ரொம்ப அமைதியா சொன்னார். லியோ, உன்னோட வார்த்தைகளும் இந்த இறகுகளை போலதான். ஒரு முறை உன் வாயிலிருந்து சிதறிவிட்டா அவற்றை நீ ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது. அந்த ஒரு நொடியில லியோவுக்கு உண்மை சுளீர்னு உரைச்சது. ஆமா, காத்துல பறந்து போன இறகுகள் மாதிரி தான் அவனோட வார்த்தைகளும் ஊர் முழுக்க பரவி ஒருத்தரோட மரியாதைய, வாழ்க்கைய சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதப்படுத்திருச்சுன்னு அவன் முழுசா உணர்ந்தான். லியோவோட கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது இல்லையா? சரி, நாம இந்த மாதிரி ஒரு தப்ப செய்யாம இருக்க என்ன பண்ணலாம்? அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு.
இனிமே நீங்க யார்கிட்டயாவது எதையாவது பேசுறதுக்கு முன்னாடி திங்க், அதாவது யோசிங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல டி, இஸ் இட் ட்ரூ? நாம சொல்ல போறது உண்மையா? ஹெச், இஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? இதனால யாருக்காவது உதவி கிடைக்குமா? ஐ, இஸ் இட் இன்ஸ்பைரிங்? இது மத்தவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குமா? என், இஸ் இட் நெசசரி? இதை இப்ப பேசித்தான் ஆகணுமா? அவ்வளோ அவசியமா? கடைசியா கே, இஸ் இட் கைண்ட்? நம்ம வார்த்தைகள் அன்பானதா? இந்த 5 கேள்விகளுக்கும் உங்க பதில் ஆமா இல்லனா அந்த வார்த்தைகள் நமக்குள்ளேயே இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மத்தவங்களுக்கு வலிய தர்ற இறகுகளை ஒரு தடவை நீங்க காத்துல சிதறடிச்சிட்டீங்கன்னா அதை ஒருபோதும் திரும்ப சேகரிக்கவே முடியாது. நம்ம வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால அதை காயப்படுத்துறதுக்கு பதிலா குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம்.